ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 9. அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு லைக், ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா கனி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா, இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது நான் இப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவ்யா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னருன்ற மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஜே, வழக்கம் போல் பார்த்திங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து ஒன்றும் எதுவுமே தெரிய மாட்டுது. பார்த்தீங்கன்னா சேஃப் கேம், குரூப் கேம் ஆடிக்கின்னு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோதான்றது தெரியுது. திவாகரை வந்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா திவாகர் ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத போயிட்டு அவர்கிட்ட நோண்டி அவரை சண்டைக்கு இழுத்து, அவர் வந்து ஒரு வயதில் மூத்தவர், அவர் வந்து நல்லா இது பண்ணணும். இப்போ கனியை எடுத்துக்கோங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் அந்த கேம் சேஃப் கேம் ஆடுறாங்கன்றதே தெரியாமல் விளையாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனியை வந்து நாமினேட் பண்ணவே யோசிக்கிறாங்க. எதுக்கு பண்ணால் இந்த மாதிரி அவங்க என்ன தப்பாக எடுத்துக்கோ, எதுக்கு அந்த மாதிரி கேம் விளாட்றாங்க. கனி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சேஃப் கேம் ஒன்று ஆடுறாங்க. புதுசாக வந்தவங்கள்டையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க இவ்வளோ தான். அதுவும் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா பார்வதியும் திவாகரும் எதுக்கு இந்த மாதிரி அவங்கள போய் தேவலாமல் அவங்ககிட்ட சொல்லி கெட்ட பேர் உண்டாக்கிக்கின்னு இவங்கள வந்து கோல் மூட்டி விட்டுக்குன்னு இந்த கேம் எதுக்கு வந்து விளாட்றாங்கன்றது தெரியாமல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்ரா பிக் பாஸ் சொன்னார், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஒன்று கொடுத்தாங்க சாண்ட்ராக்கு. அந்த கேம் ஒழுங்காக விளாட்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டில் திவாகர் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திவாகரை உள்ளே விடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்வதி கூட இருக்காங்கன்றதுனால திவாகரை வந்து உள்ளே விட்டால் நான் கிச்சன் உள்ளே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. தீபக் வந்து பார்த்திங்கன்னா அது அழுதே போயிட்டார். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இந்த வீடு எப்படியே போட்ட வீடு, இந்த வீட்டையே வந்து இந்தளவுக்கு நாசம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி அழுதுட்டார் திவாகர். தீபக் வந்து அந்தளவுக்கு அழுதுட்டார் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சேஃப் கேம் ஆடணுன்றதுக்காக அந்த சாப்பாட்டில் வந்து முடி இருந்துச்சு, அவங்க சாப்பிடும் போது இதெல்லாம் சொல்லிக்கின்னு, அவங்க சாப்பிடும் போது தும்பிக்கின்னு கேவலமாக விளாட்றாங்க. இந்த சாண்ட்ரான்றவங்கள எலிமினேட் பண்ணி வெளியே கடைசினா மட்டும்தான் அந்த பிக் பாஸ். சாண்ட்ரா, அவங்க வீட்டுக்காரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திவ்யா, இவங்க கூட தான் ஒருத்தர் உள்ளே வந்தார். அவர் எப்படி சூப்பராக விளாட்றாரு. இதனால் கேமே இந்த சீசனே வெறும் படும் ஒஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டை பற்றி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.